Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம்னா பத்ம விருதுகள். ஓகே, சோ அந்த ரீசெண்டா ஜனவரி 26 அந்த ரிபப்ளிக் டேல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த பத்ம விருதுகள் வந்து யார் யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுல இருந்து 13 பேர் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? சோ அதனாலதான் வந்து தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் விருது வாங்குறாங்க, என்னென்ன துறைகள் வந்து வாங்குறாங்க அப்படி மாதிரி இந்த வீடியோல எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி பத்ம விருதுகள்லாம் என்ன, அதுக்கப்புறம் இந்த பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய விருதுகள்லாம் என்னென்ன இருக்கு, அதுல உயர்ந்தது எது, அதை பத்தி பார்க்க போறோம் எல்லாமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப செய்தியில பாத்திரலாம். ஓகே, கலை, வணிகம், விளையாட்டு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் 13 பத்ம விருது பெற்றவர்களை தமிழ்நாடு கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு தமிழகத்தை சேர்ந்த 13 பேருக்கும் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவருக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பத்ம பூஷன் விருதுக்கு 3 பெயர்கள். ஓகே, சோ பத்ம பூஷன்ங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அந்த இதுக்கு யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நடிகர் அஜித்குமார் மற்றும் கலைப்பிரிவில் நடிகையும் நடன கலைஞருமான சோபனா சந்திரகுமார் மற்றும் நல்லி குப்புசாமி செட்டி தொழிலதிபர். ஓகே, சோ 3 பேருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து பத்மபூஷன் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இது வந்து பாக்குறப்ப என்னென்ன பத்ம அவார்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து பாரத ரத்னா. ஓகே, சோ அது கீழே இருக்கிறதா பத்ம விபூஷன், பத்மபூஷன், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ. ஓகேவா? சோ இந்த பத்மபூஷனுக்கு தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து இந்த 3 பேர், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ வந்து நிறைய பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் வாங்க போறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த பத்ம விருது பார்த்தோம்னா பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படும் இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்றாகும். ஓகே, சிவிலியன் விருதுனா அந்த பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய விருதுகள். ஓகேவா? சோ அதுபடி பாக்குறப்பதான் ஒவ்வொரு குடியரசு தினத்தை முன்னிட்டு தான் இது வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபேக்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். விருதுகள் 3 பிரிவுகளில் வழங்கப்படுகின்றன. எந்தெந்த பிரிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா பத்ம விருதுகள் மட்டும். ஓகேவா? பாரத ரத்னா வந்து வேற, அதுக்கு முன்னாடி பத்ம விருதுகள் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ. ஓகே, சோ 3 இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. விதிவிலக்கான மற்றும் புகழ்பெற்ற சேவை, உயர் வரிசையின் புகழ்பெற்ற சேவை மற்றும் புகழ்பெற்ற சேவை. ஓகே, சோ இந்த மாதிரியான கேட்டகரியில் வந்து 3 அவார்டு வந்து கொடுக்குறாங்க. பொது சேவையின் ஒரு அங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்பாடுகள் அல்லது துறைகளில் சாதனைகளை அங்கீகரிக்கும் இந்த விருது முயல்கிறது. இதுக்கு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து இருக்கிறாங்க, அவங்க ஃபுல் லைஃப் டைம் ஒர்க்கையும் வந்து அந்த ஃபீல்டுக்காக கொடுத்து நிறைய இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து கலைத்துறை, அதுக்கப்புறம் மற்ற தொழில்துறை மற்றும் விளையாட்டுத்துறை, அந்த மாதிரி எல்லா துறைகளுக்கும் வந்து இந்த பத்ம அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பிரதமரால் அமைக்கப்படும் பத்ம விருதுகள் குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. நியாயமான செயல்முறை பொதுமக்களுக்கு தேவைப்பட்டுள்ளது. ஓகேவா? அது யாரும் சொல்லி பாக்குறோம் அப்படின்னா பத்ம விருதுகள் குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து இருக்குது. இது வந்து பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு குழு. ஓகேவா? அந்த குழு தான் என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாருக்கு இந்த பத்ம அவார்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து டிசைட் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கொடுக்கக்கூடிய யாருன்னா நமக்கு குடியரசுத் தலைவர் வந்து கொடுப்பாங்க. இந்திய அரசாங்கம் 1954 2 பொதுமக்கள் விருதுகளை நிறுவியது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள் என்ன பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. ஓகேவா? பிந்தையது பஹோலா வர்க் மற்றும் தூஸ்ரா வர்க் மற்றும் தீஸ்ரா வர்க் என 3 வகுப்புகளை கொண்டிருந்தது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது வந்து இது, அதுக்கப்புறம் 3 பிரிவுகளை வந்து பிரிக்கிறாங்க. அதுதான் என்ன பண்றாங்கன்னா 1955 வந்து இந்த 3 பெயர்களா வந்து மாறுது. ஓகேவா? குடியரசுத் தலைவர் அறிவிப்பின்படி இவை பின்னர் பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ என்ற பெயர் மாற்றப்பட்டது. எதுனா இந்த பகேலா வர்க்கு தான் நம்மளுக்கு வந்து பத்ம விபூஷன், தூஸ்ரா வர்க்கு தான் நம்மளுக்கு வந்து பத்மபூஷன், அதுக்கப்புறம் தீஸ்ரா வர்க்கு தான் வந்து பத்மஸ்ரீ. ஓகே, இந்த மாதிரி பெயர் மாற்றம் வந்து 1955 வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரத ரத்னா தான். ஓகே, ஸோ பாரத ரத்னா என்பது தமிழ்நாட்டின் உயரிய பொதுமக்கள் விருதாகும். மனித முயற்சியின் எந்த ஒரு துறையிலும் மிக உயர்ந்த வரிசையின் விதிவிலக்கான சேவை அல்லது செயல்திறனை அங்கீகரிக்கும் வகையில் இது வழங்கப்படுகிறது. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஹியூமனோட டெவலப்மெண்ட்டுக்காக எந்த அளவுக்கு அது வந்து முக்கியத்துவமா அந்த செயலில் வந்து அவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க, அவங்கள வந்து பாராட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் வந்து இந்த பாரத ரத்னா. ஓகேவா? பாரத ரத்னா விருதுக்கான பரிந்துரைகள் பிரதமரால் இந்திய குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுகின்றன. பாரத ரத்னாவுக்கு முறையான பரிந்துரைகள் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதை வந்து பாக்குறப்ப தெரியும் நமக்கு வந்து திரும்ப வந்து பிரதம மந்திரி. ஓகேவா? ஸோ பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய அந்த குழு தான் பரிந்துரைத்து யாருக்கு வந்து பாரத ரத்னா வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைச்சு நம்மளுக்கு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. பாரத ரத்னா விருதுகளின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அதிகபட்சமாக 3 பேருக்கு மட்டுமே கொடுக்கப்படும். ஓகே,
ஸோ ஒவ்வொரு ஆண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா 3 பேருக்கு தான் கொடுப்பாங்க, மினிமம் ஒரு பேருக்கு வந்து கொடுக்கலாம், ஓகேவா. இதெல்லாம் கொடுக்காம கூட போகலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப அதிகபட்சமா வந்து ஆண்டுக்கு 3 மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுவரை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 53 பேருக்கு மட்டும் தான் இந்த பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க, ஓகேவா. ஸோ 53 பேர்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து யார் யாரெல்லாம் பாரத ரத்னா விருது வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம், ஓகேவா. ஸோ நேம் மட்டும் கரெக்டா ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ நமக்கு வந்து பிலிம்ஸ் பேனப்ல இவங்க வந்து பாரத ரத்னா விருது வந்து பெற்றிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி அல்லது ராஜாஜி என்று அழைக்கக்கூடிய, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் டாக்டர் சி.வி. ராமன், அதுக்கப்புறம் வரஹரி வெங்கடகிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதுக்கப்புறம் கே காமராஜ், அதுக்கப்புறம் எம்.ஜி. ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணியம். இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து பாரத ரத்னா வாங்கப்பட்ட நபர்கள், ஓகேவா. ஸோ இவங்களோட பெயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில இருந்து சில பேர் 8 பேர் தான் வந்து நமக்கு வந்து பாரத ரத்னா வந்து வாங்கியிருக்காங்க, ஓகேவா. அவங்களோட பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பத்ம விருதுகள் 1954ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பத்ம விருதுகள் 1978, 79, 93, 97 வரையிலான ஆண்டுகளில் குறுக்கீடு தவிர ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படுகின்றன, ஓகே. ஸோ இந்த காலகட்டங்களில் மட்டும் அவங்க வந்து அந்த விருது வந்து கொடுக்கல, மற்ற எல்லா வருஷத்துலயும் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த பத்ம விருதுகள் வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு, ஓகேவா. ஸோ இந்த பாரத விருதுகள் பத்ம விருதுகள் எது கொடுக்குறாங்கன்னா இந்த விருது சிறப்பான படைப்புகளை அங்கீகரிக்க முயல்கிறது மற்றும் அனைத்து செயல்பாடு துறைகள் சிறப்பான மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் சேவைக்கான வழங்கப்படுகிறது, ஓகேவா. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல வந்து இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து திரைத்துறையிலயோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு துறைகளையோ வந்து முக்கிய பங்காற்றிருக்காங்க, மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படி மாதிரி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த பத்மா அவார்ட் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ எந்தெந்த புலங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலை, ஓகே. இந்த கலையில தான் நம்மளுக்கு வந்து அந்த டான்ஸ் ஆக்டிங் எல்லாமே வந்து வரும். அதுக்கப்புறம் சமூக பணி, அதுக்கப்புறம் பொது விவகாரங்கள், அறிவியல் மற்றும் பொறியியல், வர்த்தகம் மற்றும் தொழில, மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, குடிமுறை, அரசு பணி, விளையாட்டு மற்றும் மற்றவைகள், ஓகே. ஸோ இந்த மாதிரியான புலங்கள்ல இருந்தா நபர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பத்மா அவார்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமானதுன்னா தமிழ்நாட்டில இருந்து 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருது பெறுபவர்கள் வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பத்மபூஷன், ஓகே. ஸோ பத்மபூஷன் யாரும் பார்த்தோம்னா நல்லிக்குப்புசாமி செட்டி, இவர் வந்து ஒரு தொழிலதிபர், அந்த தொழில்துறையில வந்து சிறப்பாக பங்காற்றியதுக்காக அந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அஜித்குமார் வந்து அந்த நடிப்பு சினி உலகத்துல வந்து சோபனா சந்திரகுமார் வந்து ஒரு பரதநாட்டிய டான்சர் ஆஸ் வெல் அஸ் ஆக்ட்ரஸ், ஓகேவா. ஸோ இவங்க 3 பேருக்கு தான் என்ன பண்றாங்கன்னா பத்மபூஷன் அப்படிங்கிற அவார்டு வந்து 2025ஆம் ஆண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ, ஓகே. பத்மஸ்ரீ வந்து யார் யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா குருவாயூர் துறை அந்த மிருதங்க கலைகள் வந்து சிறப்பாக பங்காற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கே தாமோதரன் வந்து சமையல் துறையில வந்து, அதுக்கப்புறம் லட்சுமிபதி ராமசுப்பையர் இலக்கியம் மற்றும் கல்வியில வந்து, அதுக்கப்புறம் எம்.டி. ஸ்ரீனிவாஸ் அறிவியல் மற்றும் பொறியியல், புரசை கண்ணப்ப சம்பந்தன் கலை வந்து தெருக்கூத்துல வந்து சிறப்பாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர் அஸ்வின், ஓகேவா. ஸோ விளையாட்டுத்துறையில வந்து அந்த டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து இந்தியா சார்பில் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த அவார்டு. அதுக்கப்புறம் ஆர்ஜி சந்திரமோகன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பால்வள மேம்பாட்டுல வந்து அவங்க வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, ஓகேவா. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நாட்டுப்புற இசையில வந்து சிறப்பாக பங்காற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனி விஸ்வநாதன் இலக்கியம் மற்றும் கல்வியில, அதுக்கப்புறம் கடைசியா பாக்குறப்ப வேலு ஆசான் சிலம்பத்துல, ஓகே. ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுக்குறாங்க, ஓகே. ஸோ பெயர்கள் எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகே. ஸோ மைண்ட்ல வந்து நமக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்து ரீட் பண்ணா போதும். நமக்கு வந்து பிலிம்ஸ் வந்து சப்போஸ் கேட்கறாங்க அப்படின்னா யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு வந்து லிஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம்னா பத்மா அவார்ட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எப்பப்போ கொடுக்க போறாங்க, யாருக்கு வந்து கொடுப்பாங்க, எந்தெந்த புலங்கள்ல இருந்து கொடுக்குறாங்க, இப்போ தமிழ்நாட்டில இருந்து யார் யாரு இந்த 2022ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வந்து பெற்று இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல வந்து பார்த்துருக்கோம், ஓகேவா. ஸோ இதை பத்தி வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம், ஓகேவா. ஸோ அதுவரை உங்களோட விடைபெறுவது கணேஷ் IAS அகாடமி. நன்றி.